வணக்கம். திரையரங்கம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர்கள் 2 இயக்குனர்கள். அவர்கள் ஜாக் லிப்போஸ்கி, ஆடம் ஸ்டெயின். இந்த திரைப்படம் 1968 ஸ்டார்ட் ஆகுது. 1968ஆம் வருடம் ஐரிஸ் என்ற பெண் தன்னுடைய கணவரான பால் என்பவருடன் சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒரு உணவகத்திற்கு செல்கிறார்கள். அந்த உணவகத்தினுடைய பெயர் ஸ்கை வியூ ரெஸ்டாரண்ட். ஏராளமான மாடிகளை கொண்ட கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உச்சியில் இருக்குது அந்த உணவகம். அந்த உணவகத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகத்தான் ஐரிஸ் தன்னுடைய கணவர் பாலுடன் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறாள். அங்கே பல இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பலரும் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், உற்சாகத்தினுடைய உச்சியில் திளைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஐரிஸ்னுடைய மனசில் மட்டும் ஒன்று தோணுது. தன் மனதில் தோன்றியதை ஐரிஸ் அங்கு வெளிப்படையாக கூறுகிறாள். என்ன சொல்கிறா அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கட்டடம் இடிய போகுது, இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் சாக போகிறாங்க, நெருப்பு பற்ற போகிறது, மிகப்பெரிய விளைவுகள் உண்டாக போகுது, மேலே இருக்கக்கூடிய கூரையெல்லாம் இடிஞ்சு விழப்போகுது, சுவர்கள்லாம் இடிஞ்சு விழப்போகுது, இங்கே இருக்கக்கூடியவங்க அனைவருமே தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படின்னு சொல்லி ஓடுனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லாவிட்டால் மரணத்தினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு இந்த உலகத்தை விட்டே நீங்கி விடுவார்கள் அப்படின்றத புரிந்து கொண்ட அவங்களுக்கு இன்ட்யூஷன் மாதிரி உள்ளுணர்வு அப்படி ஒரு கட்டளையிட்டு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த ஐரிஷுக்கு கூறுகிறது. எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க பல இடங்களுக்கும் போய் எல்லார்ட்டையும் சொல்லி, இங்கேருந்து எல்லோரும் வெளியே கிளம்புங்க, கட்டணம் இடிய போகுது, தீ பற்ற போகுது, நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிற போகிறீங்க அப்படிலாம் சொன்ன பிறகு பலரும் இதிலிருந்து தப்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு உண்மையாகவே அந்த கட்டணம் இடியுது, நெருப்பு எரிக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள். இவளே அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஐரிஷ் படாத பாடுபட்டு அப்படிலாம் உண்டாகி கணவனாக இருக்கக்கூடிய பால் அதில் இறந்துடுறார். காலங்கள் கடந்து விடுகிறது. இப்போது நமக்கு முன்னால் ஸ்டெஃபானி என்ற இளம்பெண் காட்டப்படுகிறாள். அந்த ஸ்டெஃபானி என்ற அந்த இளம்பெண் 1968ஆம் ஆண்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தன்னுடைய பாட்டியான ஐரிஸ் இருந்திருக்கிறாள். அப்படின்னு வரும்போது அந்த ஐரிஸ் இப்போது எங்கு இருக்கிறாளா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவ தன்னுடைய மாமா, தன்னுடைய தாயினுடைய சகோதரர் அந்த மாமா வீட்டுக்கு போகிறா. மாமா, அத்தை, மாமாவுடைய பசங்க அவ்வளோ பேரும் பார்த்து அப்படின்னு வரும்போது ஐரிஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி பாட்டி அமைதியாக ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்கிது. அந்த இடத்திற்கு ஸ்டெஃபானி செல்கிறாள். தன்னுடைய பாட்டியான ஐரிஸை பார்க்கிறாள். ஐரிஸ் பல விஷயங்களை இவளுக்கு கூறுகிறாள். இவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அடுத்து பலரும் மரணத்தை தழுவுவார்கள், மரணம் அடைவார்கள், இந்த உலகத்தை விட்டு நீங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தகவலை ஐரிஷ் ஸ்டெஃபானியிடம் கூறுகிறாள். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் அவள் பார்த்த மாமா, அத்தை, அவங்க பசங்க ஒருத்தராக இறக்குறாங்க. எப்படி அந்த மரணங்கள் நடைபெறுகின்றன. படத்தில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் இப்படி சிறிதும் எதிர்பாராமல் மரணத்தை தழுவுவார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஸ்டெஃபானியினுடைய அம்மா, ஸ்டெஃபானியினுடைய சகோதரன், 3 பேர் தான். சிறிதும் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடைபெற்று இவங்களுடைய அம்மா இறந்து விடுவாள். அதற்கு பிறகு இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பித்து அப்படின்னா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் தண்டவாளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு விலகி இவங்களை காலி பண்ணுது அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஸ்டெஃபானியும் அவளுடைய சகோதரனும் அங்கு இறக்கிறார்கள். அதோட படம் முடியுது.
இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்துமே இறக்கின்றன, சிறிது கூட எதிர்பாராமல். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் என்பதை தன்னுடைய கனவில் பல வருடங்களுக்கு முன்பே பார்த்தவள் ஐரிஸ். அந்த ஐரிஸே சிறிதும் எதிர்பாராமல் ஒரு காட்சியில் தன்னுடைய இறுதி முடிவை சந்திக்க வேண்டிய நிலை அவளுக்கு உண்டாகிறது. ட்ரெயின் இவங்க மேலே மோதி இவங்க 2 பேரும் இறந்து அப்படின்னு இருக்குல்ல, உண்மையாகவே படம் பார்த்து கொண்டிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து போய் இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள் அப்படின்றதான் உண்மை. ஐரிஸ் கதாபாத்திரத்தில் கேப்ரியலா ரோஸ் அருமையாக நடித்திருக்கிறார். கெய்ட்லின் சாண்டா ஜுவானா இவர்தான் ஸ்டெஃபானியாக நடித்திருப்பவர். படம் முழுக்க வரக்கூடிய பிரதான கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த நடிகை நடித்து நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரக் பேசஞ்சர் இவர்தான் 1968ஆம் வருடத்தில் வரக்கூடிய இளம் ஐரிஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். டியோ பிரையோன்ஸ் ஸ்டெஃபானியின் சகோதரர் சார்லியாக நடித்து நம்முடைய உள்ளத்தில் இவர் இடம் பிடிக்கிறார். ரியா கில்ஸ்லேட் இவர்தான் ஸ்டெஃபானியினுடைய தாய் டார்லினாக நடித்து படத்தில் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பவர். கை பியூசிக், லோரி இவான்ஸ் டெய்லர் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை அருமையாக செதுக்கி இருக்கிறார்கள், நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு. கிறிஸ்டியன் செபால்ட் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த படத்தினுடைய கதையை நான் சொன்னதிலிருந்தே ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்களே நினச்சிருப்பீங்க. அதை இந்த ஒளிப்பதிவாளரும் புரிந்து கொண்டு தன்னுடைய திறமையை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு படம் முழுக்க ஆழமாக பதித்திருக்கிறார். டிம் வின் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். தெளிவான திரைக்கதை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய கவித்துவத்தன்மை கொண்ட இசையால் எந்த அளவிற்கு பெருமை சேர்க்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இந்த திரைப்படத்தில் செய்திருக்கிறார். சாப்ரீனா பித்ரே இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு படத்தொகுப்பாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த படத்தினுடைய எடிட்டர் தன்னுடைய பணியை அருமையாக செய்திருக்கிறார். இந்த படத்தில் வரக்கூடிய ஜேபி என்ற கதாபாத்திரத்தில் பிரபலமான நடிகரான டோனி டோட் நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய இறுதி திரைப்படம் இது தவிர இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சியில் 71 வயது கொண்ட ஒரு பெண் நடித்து தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். ஃபைனல் டெஸ்டினேஷன் தொடரில் வரக்கூடிய 6வது திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது, இயக்கப்பட்டிருக்கிறது, நடிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்தே இந்த படத்தினுடைய அருமையையும் பெருமையையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம்.